கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 11 இன்றைய பணித்துளிகளின் தலைப்பானது உன் தாயிடம் கூறிவிடு. வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆப்பிரிக்கா காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு தந்தையும் அவரது 10 வயது மகனும் வழக்கம் போல் பறவைகளின் முட்டைகளை சேகரிக்க போனார்கள். ஒரு செங்குத்தான பாறையின் இடையிலுள்ள இடத்தில் நிறைய முட்டைகள் இருப்பதை கண்டார்கள். தாங்கள் கொண்டு வந்திருந்த கயிற்றை ஒரு பாறையின் முகட்டில் கட்டி அக்கயிறு வழியே இருவரும் கீழே இறங்கினார்கள். அதிக முட்டைகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதை ஆர்வத்தோடு சேகரித்து மீண்டும் கயிற்றை பிடித்து கொண்டு மகனும் தந்தையும் ஏறத் தொடங்கினார்கள். பாதி தூரம் ஏறினதும் மகன், அப்பா, கயிறு தேய்ந்து இருக்கிறது, அருந்துவிடும் போல் இருக்கிறது என்று பயத்தோடு நடுங்கிய குரலில் சொன்னான். தந்தை நிமிர்ந்து பார்த்தார். ஆம், பாறையில் கயிறு உராய்ந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் தேய்ந்து விட்டது. இன்னும் பாதி தூரம் மேலே செல்ல வேண்டும். கீழே பார்த்தார். ஆபத்தான பள்ளம். இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதைக் கண்டு தொடர்ந்து ஏறினால் விரைவில் கயிறு அறுந்துவிடும் என்பதை உணர்ந்தார். கயிறு அறுந்துவிட்டால் என் அருமை மகன் என்ன ஆவான் என்று தந்தையின் உள்ளம் நடுங்கியது. உடனே, மகனே, கயிறு தேய்ந்து விட்டது, இனி இருவரும் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. நான் என் பிடியை விட்டுவிடுகிறேன். நான் மறைந்தாலும் பரவாயில்லை, நீ மேலே ஏறிவிடு. கயிறு உன்னை மட்டும் தாங்கும். மகனே, நான் உனக்காக மரித்ததாக உன் தாயிடம் கூறிவிடு என்று சொல்லி தந்தை கயிற்றை பிடித்திருந்த தன் கையை விட்டுவிட்டார். மகன் நடுக்கத்தோடு கீழே பார்த்தான். தன் தந்தையின் கோர மரணம், அப்பா, எனக்காக மரித்தீர் என அலறினான். இயேசு நமக்காக ஜீவன் விட்டார். பாவம் என்கிற பயங்கர பள்ளத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவகுமாரன் தன்னை பாவமாக்கி கோர சிலுவை மரத்தில் தன் ஜீவனை விட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? அவரது மரணமே நமது ஜெயம், அவரது உயிர்த்தெழுதலே நமது ஜீவன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 6-8 வரை. ஜெபிப்போம். நல்ல மேய்ப்பரே, எங்களுக்காக உம் ஜீவனை தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆமேன்.